ஹாய். லாஸ்ட் வீடியோவில் டிசிஎஸோட இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆஃப்டர் த இன்டர்வியூ என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே கண்டிப்பாக செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஆஃபர் லெட்டர் வரும். செலக்ட் ஆகலைன்னா ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ண மாட்டாங்க டிசிஎஸில். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து ஆஃபர் லெட்டர் கண்டிப்பாக வந்துடும். அந்த 2 வீக்ஸ் கேப்பில் வந்து நீங்கள் ஏதாச்சும் மெயில் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஹெச்ஆர் டீமுக்கு, டேலண்ட் அக்விசிஷன் டீமுக்கெல்லாம் மெயில் பண்ணிங்கனாலும் அவங்க வந்து கண்டிப்பாக அதை ரெஸ்பாண்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஐதர் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 2 வீக்ஸில் வரும், அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் வரலாம். இல்லாட்டி 2 வீக்ஸில் டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்துடும். ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அது 14 டேஸ்க்குள்ளே வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் 14 டேஸில் அக்செப்ட் பண்ணலைன்னா அது கண்டிப்பாக வந்து கேன்சல் ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு ஒரு பேஜ் வந்து காலம் ஓப்பன் ஆகும். அந்த டிசிஎஸ் போர்ட்டலே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலே ஓப்பன் ஆகும். அதில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மார்க் ஷீட்ஸு அந்த மாதிரிலாம் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அட்டஸ்டட் வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி. அதுக்கெல்லாம் வந்து அவங்க அங்கே வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ப்ரொவிஷன் ஓப்பன் ஆகும். அது வந்து எப்படியெல்லாம் அப்லோட் பண்ணணும், என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு அவங்க டீம்ஸில் இல்லை ஜூம் கால் அந்த மாதிரி வந்து ஒரு கால் வச்சு மீட்டிங் வச்சு உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம், இந்த மாதிரி அப்லோட் பண்ணோம் அப்படின்ட்டுலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு இல்லையா? ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறமே அங்கே கேட்டிருப்பாங்க. எனக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறப்பவே கேட்டிருந்தாங்க, எந்தெந்த லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ் வந்து வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு. 3 லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஆனால் சம் கேசஸில் வந்து முன்னாடியே கேட்காதவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் கேட்பாங்க எந்தெந்த லொக்கேஷன் வேணும் அப்படின்ட்டு. நாங்கள் கொடுத்ததில் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து எக்ஸப்ஷனாக இருந்துச்சு. நான் கேட்ட 3 லொக்கேஷனுமே எனக்கு வந்து கொடுக்கல. எனக்கு நார்த்தில் தான் கொடுத்தாங்க. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு லொக்கேஷன் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதுவே கொடுத்துருவாங்க. இன் சச் எ கேஸ் தட் அது ரொம்ப சின்ன பிரான்ச்சாக இல்லாட்டி கொடுத்துருவாங்க. நான் கோயம்புத்தூர் பிரான்ச் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக. பட் அங்கே ரொம்ப சின்ன பிரான்ச் தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்க எடுக்கிறதில்ல. இது எனக்கு தெரியலை. ஸோ அதனால் போட்டிருந்தேன். அந்த மாதிரி கேஸில் வந்து இந்த லொக்கேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக போட்டது வந்து கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. அப்படி சம் கேஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட லொக்கேஷன் கிடைக்காம வேறு ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் கிடச்சிருந்தா நீங்கள் ஆர்எம்ஜி கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஹெச்ஆர் கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்குது, ஒரு சீரியஸான கன்சர்ன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி கன்சர்ன் இருக்குன்னு ஹெச்ஆர் கிட்ட சொல்லிடுங்க. பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் ஆர்எம்ஜி கிட்ட போனதுக்கப்புறம் அவங்க ஹெல்ப்லெஸ் ஆயிடுவாங்க, ஹெச்ஆர் ஹெல்ப்லெஸ் ஆயிடுவாங்க. ஆர்எம்ஜி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேறு லொக்கேஷன் தர மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஒர்க் என்னென்னா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் அவங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு லொக்கேஷன், இப்போது நான் மும்பையில் பேசியிருந்தேன். மும்பை லொக்கேஷனுக்கு அந்த ஆர்எம்ஜி இருக்காங்கன்னா அவங்களோட லொக்கேஷனில் தான் வந்து இத்தனை மேன் பவர் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது க்ரைட்டீரியா அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த க்ரைட்டீரியாவுக்காக அவங்க வந்து உங்களை வேறு லொக்கேஷனுக்கு போக விடவே மாட்டாங்க. நீங்கள் தலைகீழாக நின்னாலும் சரி, அவங்க வந்து டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க, இங்கே இருங்கன்ட்டு. இப்போ வந்து ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஆகும் ஜாயினிங் லெட்டர் வரக்குன்னா, ஒரு 1 மந்த்லேயே சில பேர்த்துக்கு வந்துடலாம், இல்லை சில பேர்த்துக்கு வந்து 1 இயர் கூட ஆகலாம். பிகாஸ் என் கூட செலக்ட் ஆனவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆகஸ்ட் 1 வந்து ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. ஆகஸ்ட் 31 வந்து அவங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸில் அவங்களுக்கு வந்து ஜாயினிங்கே வந்துருச்சு. பட் சில பேர்த்துக்கு வந்து என் கூட ப்ளேஸ் ஆனாங்க மார்ச் 2024 ப்ளேஸ் ஆனவங்களுக்கு மார்ச் 2025 தான் வந்து ஆஃபர் லெட்டரே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 1 மந்த் to 1 இயர்க்குள்ளே வந்து உங்களுக்கு எப்போ வேணாலும் ஜாயினிங் லெட்டர் வரலாம். அது வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் மெயில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரேர் கேசஸில் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வி ரெக்ரூட் பீப்புள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே வேறு எதுவுமே வராது. இதே கான்ஸ்டன்ட் ரிப்ளைஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிசிஎஸில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஆஃபர் லெட்டர் வந்துச்சுன்னா ஜாயினிங் லெட்டர் கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ ஜாயினிங் லெட்டர் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த இன்னொரு ப்ரொவிஷன் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணுன்ட்டு, அதெல்லாம் எங்கெங்கே அட்டஸ்டட் வாங்கணும், என்னென்ன சப்மிஷன் இருக்குது அப்படின்ட்டு அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஜாயினிங் டேட் வந்துருச்சு. நீங்கள் ஜாயினிங் டேட் ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி வந்து ஐஎல்பி அப்படின்ட்டு ஒன்று நடக்கும், இனிஷியல் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. இது வந்து எம்பிஏ கிராஜுவேட்டாக இருக்க எனக்கு வந்து 1 வீக் நடந்துச்சு. சில பேர்த்துக்கெல்லாம் வந்து இப்போது டிஜிட்டல் நிஞ்சாக்கெல்லாம் வந்து இது டைம் ஃப்ரேம் வந்து மாறும். டிஜிட்டலுக்கு வந்து 60 டேஸ் இருந்துச்சு, நிஞ்சாக்கு மேபி ஒரு 90 டேஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி
டைம் ஃப்ரேமாக வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. ஐஎல்பியோட கம்ப்ளீஷன் டேட் அப்போ வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. அதை நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேஸில் பாஸ் பண்ணிடுவீங்க. அப்படி நீங்கள் பாஸ் பண்ணலனாலும் அவங்களே வந்து நிறைய அட்டம்ப்ட்ஸ் அதுக்கு கொடுப்பாங்க. அப்படி அட்டம்ப்ட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் இதில் வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களை வந்து அதனாலலாம் டெர்மினேட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் பற்றி நினச்சலாம் நீங்கள் எதுவுமே வரி பண்ணிக்க வேணாம். இது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த இனிஷியல் லேர்னிங் ப்ரோக்ராம்லேயே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்னா, ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் ஹெச்ஆரோட கண்ட்ரோலில் தான் இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் எதுவுமே உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்காது. ஸோ ஜென்ரலைஸ்டாக எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. லைக் எந்த மாதிரி டிசிஎஸில் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கணும், எந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணணும், எதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். இப்போ வென்ஸ்டேனால் வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஃபார்மல்ஸ் போடணும். அப்புறம் வந்து ஃப்ரைடேஸ் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கேஷுவல்ஸ் அலவுடு, என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வந்து அலவுடு இல்லை அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிடுவாங்க. இதெல்லாம் மட்டும் கீழே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஐஎல்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆர்எம்ஜி அப்படிங்கிற ஒரு பர்சன் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்டில் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிற வரைக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து வேணும் அப்படின்னா வந்து அவங்கக்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இதில் எனக்கு ப்ராஜெக்ட் வேணும், இல்லை இந்த லொக்கேஷனில் வேணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் வேணும்னா கேட்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து அவங்க நீங்கள் கேட்குற லொக்கேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கால்ஸ் வரும்போது அங்கேயே அவங்கக்கிட்டேயும் வந்து ஏதாச்சும் டாக்டிக்கலாக பேசி இங்கே இருக்கா, இங்கே போய் நான் ஷிஃப்ட் ஆக முடியுமா அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஆர்எம்ஜி கிட்ட நீங்கள் ரெகுலராக ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் வந்து அவங்க உங்களை இந்த ஹெச்ஆர்ஸ் வந்து அப்போ உங்களை நோட்டிஃபை பண்ணுவாங்க, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் ஐஎல்பி அப்போவும் கோர்சஸ் நிறைய, ஐஎல்பி அப்போவும் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய கோர்சஸ் இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரெகுலராக. ஆர்எம்ஜி கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறப்பவும் ரெகுலராக கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ நீங்கள் டெய்லியும் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் கால்ஸ் வந்துச்சா, ஏன் அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான ரீசனும் வந்து நீங்கள் ஆர்எம்ஜி கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த ரீசன் அப்படின்ட்டு வேலிடாக சொன்னீங்கன்னா சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் சில ஆர்எம்ஜிஸ்லாம் வந்து இப்போ நீங்கள் டிஜிட்டல் நிஞ்சாலெல்லாம் இருந்தீங்கன்னா அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ரீசன் சொன்னாலும் 1 வீக் ஆச்சு ஏன் அக்செப்ட் பண்ணல, 10 days ஆச்சு ஏன் அக்செப்ட் பண்ணல, இட் இஸ் ஹை டைம் யூ அக்செப்ட் அ ப்ராஜெக்ட், அந்த மாதிரி வந்து உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. பட் தேங்க்ஃபுல்லி நான் எம்பிஏல இருந்தனால வந்து அவங்க பெருசாக ப்ரெஷர் பண்ணல. எனக்கு கால்ஸு சின்னதாக கொஞ்சமாக தான் வந்துச்சு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்எம்ஜி உங்களுக்கு. அப்புறம் ப்ராஜெக்ட் கால்ஸ் வரப்போவே எங்கள் டைமிங் என்ன இருக்குது உங்களுக்குன்னு கேட்டுக்கோங்க. எந்த லொக்கேஷனில் அவங்களுக்கு வந்து பேஸ் லொக்கேஷன்லாம் இருக்குது அப்படின்ட்டு கேட்டுக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் லொக்கேஷன் மாறணும்னா அது பண்ணிக்கலாம். டைமிங் ஓகேவான்னு கேட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க, ரொம்ப எக்ஸப்ஷனல் கேசஸில், அந்த மாதிரி இருக்கான்ட்டுலாம் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அக்செப்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி வேணாம் அப்படின்ட்டு ஏதாச்சும் வேலிட் ரீசன் சொன்னீங்கன்னா ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் டோட்டலாக ஆர்எம்ஜி கிட்டேயும் இருக்க மாட்டீங்க, ஹெச்ஆர்கிலேயும் இருக்க மாட்டீங்க. அந்த ப்ராஜெக்ட் பேஸ் வந்து எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, அந்த மேனேஜர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து போயிடுவீங்க. ஸோ இது வரைக்கும் வந்து எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி காமனாக இருக்க விஷயம்லாம் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஈச் ப்ராஜெக்ட் வந்து ஈச் திங் வந்து மாறும், அது எல்லாமே டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ வந்து நீங்கள் டிசிஎஸில் ப்ளேஸ் ஆகிட்டிங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தான், ரொம்ப செக்யூர்டான ஜாப்பு. மோஸ்ட்லி 9 to 5 தான் இருக்கும் ஜாப் இருந்துச்சுன்னா. அந்த டைமிங்குள்ளேயே வந்து 9 to 6 இருக்கும். அந்த டைமிங்குள்ளேயே வந்து நீங்கள் உங்களுக்கு 1 hour பிரேக் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோட் ஆஃப் கண்டக்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் அங்கேயே வந்து செட்டில்ட் மாதிரி தான். மோஸ்ட்லி அவங்க வந்து லே ஆஃப் பண்ண மாட்டாங்க, அவங்கள ஃபயர் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா டிசிஎஸோட ஒரு கோட்டே இருக்குது, தே ஒன்லி ஹையர் பீப்புள், தே டோன்ட் ஃபயர் பீப்புள் அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் பெருசாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னாலும் அவங்க வார்னிங் தான் கொடுப்பாங்க. ஒரு 1 or 2 வார்னிங்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களே ரிசைன் பண்ண வைப்பாங்க. அவங்க வந்து உங்களே நீங்கள் ரிசைன் பண்ண மாதிரி தான் காமிச்சிப்பாங்களோ வரையா, அவங்க வந்து ஃபயர் பண்ண மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்து பெருசாக யாரும் பிரேக் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் பிரேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் ஜாப் வந்து செக்யூராக இருக்கும். லீவ்ஸ் அப்படின்னு பார்த்தா டிசிஎஸில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு சிக் லீவ் இருக்கும், ஃப்ளெக்ஸி லீவ் இருக்கும், கேஷுவல் லீவ் இருக்கும், ஏர்ன்ட் லீவ் இருக்கும், இந்த மாதிரி நிறையா லீவ்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து நீங்கள் லொக்கேஷன் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லீவ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சாட்டர்டே சண்டே வந்து
எப்போவுமே ஆஃபாக தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து சேலரி வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த மந்த் வந்து கண்டிப்பாக கிரெடிட் ஆயிரும். எந்த ஒரு ரீசனும் சொல்ல மாட்டாங்க, போஸ்ட்போன்லாம் ஆகாது. ஸோ கரெக்ட் சேலரி வந்துகிட்டே இருக்கும். மந்த் ஆன் மந்த் வந்து டிஃபர் ஆகும். பிகாஸ் 3 months ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த 3 monthஸும் ஹோல்ட் பண்ணி வச்ச ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து 3rd மந்தில் கொடுப்பாங்க. இது மட்டும்தான் டிஃபர் ஆகுமா இல்லையா, மித்தபடி சேலரியில் வந்து ரெடக்ஷனோ வேறு எதுவுமே இருக்காது. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். பாய்.